நீங்கள் பொண்ணையும் பெற்று சொத்தை சம்பாரித்து படிக்கவும் வச்சு இன்னொரு வீட்டுக்கு அனுப்பும் பொழுது உங்கள் பெண்ணை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்காக அந்த வரதட்சணை கொடுத்து அனுப்புறீங்க. அதுக்கு நீங்கள் கொடுக்க வீட்டில் வச்சுக்கலாம்ல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பெண் ரித்தனியா பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. நம்ம அந்த அளவு டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்திருக்காங்க. அந்த அம்மாவால் அதை ஏற்றுக்க முடியல. செக்ஷுவல் டார்ச்சர்லாம் கூட அவர் வேற அந்த அம்மா அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. அப்பா தானே சொல்லிட்டு அப்பாட்ட சொல்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறது, வா இது குடும்பத்தில் நடக்கிறது தானம்மா, சாதாரணமா நடமா, ஒன்றும் பார்த்து இது பண்ணிக்கமா அப்படின்னு ஒரு தந்தை ஸ்தானத்தில் எல்லா குடும்பமும் நடக்கிற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க உண்மையாகவே அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளை வந்து அவரால் ஏற்றுக்க முடியும். எப்படி அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைகளில் வர அந்த வழக்கானதுக்கு 99.9% ஃபுல்லாக அவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் தான் நீதிமன்றங்கள் தராங்க. வாய்ஸ் நோட் எவிடன்ஸா ஆமாம், கண்டிப்பாக கோர்ட் டெத் சென்டென்ஸ் எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா, கிளியராக இருக்குது. அதுவும் அந்த டெத் சென்டென்ஸ் சொல்கிற விஷயங்கள் இருக்குது. அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி இது பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் தெளிவாக சொல்லி அதெல்லாம் எடுத்து தான் இது ஆட்டோமேட்டிக் கொண்டு வருவாங்க. பிலோ 7 இயர்ஸ்க்குள்ளே அந்த மாதிரி அந்த திருமணமாகி வரதட்சணை கொடுமையில் ஒரு புகார் கொடுத்து ஒரு பெண் வந்து தற்கொலை செய்து கொள்கிறாங்கன்னும் பொழுது அந்த மணமகன் வீட்டாருடைய மொத்த குடும்பமும் ஜெயிலில் இருக்கும். ஜெயிலில் இருந்து மட்டும் இல்லாமல் லைஃப் சென்டென்ஸை வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் மறுமணம் பற்றி அவங்க யாருமே இது பண்ண அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு என் பொண்ணு வாழ்ந்துட்டு அப்படி என் பொண்ணு செத்ததே எனக்கு பெருமையாக தான் இருக்குன்னு அவங்க அப்பா பேசலை. இல்லை, இப்போ கொங்கு மண்டலமோ சரி, தென் மாவட்டங்களும் சரி, ஒரு திருமணம் ஆனதுக்கப்புறமா அவருக்கு வந்து திருமண முடிவு ஏற்பட்டு போனதுக்கப்புறமாக மறுமணம் செய்கிறதெல்லாம் வந்து இன்னும் இன்னைக்கு டேட்டு கூட வந்து சகஜமாக எடுத்துக்கொள்ள மாட்டுறாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான். ஆமாம், வந்தாலும் சரி. இந்த நம்ம சென்னை மாதிரி இருக்க மெட்ரோ சிட்டிஸில் தான் இந்த மாதிரி ஒன்று டிவோர்ஸ் அதெல்லாம் நடக்குது. சாதாரணமாக இல்லை, அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ், விட்டுட்டு வராத. ஊர் தப்பாக பேசும், இன்னைக்கு வரைக்கும் ஊர் தப்பாக பேசும், காணும் பண்ணி கொடுத்துருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். பேரண்ட்ஸோட மனநிலையே அப்படிதான் இருக்கு. நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிதான், நம்ம கலாச்சாரம் அப்படிதான். Taste the Daily. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. திருப்பூர் பக்கம் வந்து வரதட்சணை கொடுமையால் கார்லேயே ஒரு பொண்ணு வந்து அந்த பூச்சி மருந்து குடிச்சு இறந்த விவகாரம் வந்து தமிழ்நாட்டை மேலும் முழுக்கியிருக்கு. குறிப்பாக அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு அமிச்ச வாய்ஸ் நோட் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் முழுக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். அதில் குறிப்பாக வந்து என்னால் இவங்க டார்ச்சர் தாங்க முடியல, பகலில் மாமியார் டார்ச்சர் தாங்க முடியல, என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியல, என்னால் இரவில் என்னோட கணவரோட டார்ச்சர் தாங்க முடியல, அவனோட தொந்தரவு என்னால் சமாளிக்கவே முடியலன்னு ரொம்ப நாசுக்காக சில விஷயங்கள் அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த கேஸ் பற்றி பார்த்தீங்களா சார், அதனுடைய உங்கள் அப்சர்வேஷன் என்ன? இல்லை, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வரதட்சணை கொடுமை, வரதட்சணை மரணம் என்றதெல்லாம் வந்து கம்மியாயிருச்சு இப்போ இருக்க காலகட்டத்தில். தொடர்ந்து அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஏன்னா அது நீதிமன்றங்களும் சரி, காவல்துறையும் சரி, மாவட்ட ஆட்சியாளர்களும் சரி, இந்த மாதிரி வழக்குகளில் வந்து ரொம்ப அதிகமாக அது உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைகள் வந்து இழைக்கக்கூடிய நபர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு நம்ம தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் ரொம்ப அதிகமான அளவுக்கு தண்டனை வாங்கி தராங்க, கவனம் பேர் தண்டனை வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இருக்கனால இல்லை. இப்போ இந்த விஷயங்கள் பார்க்கும் பொழுது இந்த வழக்கானது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களும் சரி, இந்த கொங்கு மண்டலம் சரி, ஒரு திருமணம் பொழுது நார்மலாக வரதட்சணைலாம் கிடையாது, வரதட்சணைலாம் வேணாம், பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும்ப்பா அப்படின்னு சொல்லி வெளியே வந்து எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் வந்து பேசும்பொழுது ஒரு இந்த தட்டு மாற்றும் போது அப்புறம் மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, ஆமாம் மாப்பிள்ளைக்கு, ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது மாதிரி அதுக்கு ஒரு ஆயிரம் இல்லையா. யாராவது போகும்போதே அந்த பையனுடைய அத்தையோ சித்தியோ பெரியமாவோ இல்லை யாராவது ஒருத்தர், இல்லை பெரியப்பாவோ யாராவது ஒருத்தர், மாமாவோ சரிங்க என்ன இன்னைக்கு கல்யாணம் எப்போ வைக்கலாம், நிச்சயம் எப்போ வச்சுக்கலாம், அதுக்கு அடுத்த கட்ட பேச்சு. சரி, மாப்பிள்ளைக்கு என்ன செய்றீங்க, அவர் என்ன பண்ணுவார், மாப்பிள்ளைக்கு என்ன சபையில் கேட்டாங்களே அப்படின்னும் பொழுது பெண் வீட்டார் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு பணத்தை ஒரு செல்வாக்கு நடந்து இருந்தாருன்னா என்னுடைய மகளுக்கு நான் ஒரு 300 சவரம் போடுறேன், ஒரு 500 சவரம் போடுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்படின்னும் பொழுது அவ்வளோ போடுறீங்களா, சரி நீங்கள் பொண்ணுக்கு என்ன போடுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நாங்கள் பொண்ணுக்கு இந்த புடவை எடுத்துறோம், நாங்கள் ஒரு 100 சவரம் போடுறோம், அந்த மாதிரி பையன் வீட்டில்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் திருமணம் நடத்துகிற மண்டபம், எங்கள் வீட்டில் வந்து ஒரே ஒரு 2000 பேர் வருவாங்க, உங்கள் சில எத்தனை பேர் வருவாங்க, அப்போ ஒரு 5000 பேர்னா அதுக்கேற்ற ஒரு பெரிய மண்டபமாக இருக்கணும், அந்த மண்டபம் பார்க்கணும், இத்தனை வகைகள் சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு விழாம் பண்ணி இவர். ஆமாம், ஏன்னா அந்த மகள் வச்சுருக்கவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரே மகள், நம்ம வந்து மகளை வந்து கட்டி கொடுக்குறது ஊரில் யாரும் கட்டி கொடுக்குறது, அந்த மாதிரி நம்ம செய்யணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
பயங்கரமான அந்த படத்தில் காட்டுறதுக்கு மேலே அவங்க எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த பெண் போய் அந்த வீட்டில் எப்படி வாழ போகுது அப்படின்றத யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் பொண்ணையும் பெற்று சொத்தம் சம்பாரித்து படிக்கவும் வச்சு இன்னொரு வீட்டுக்கு அனுப்பும் பொழுது உங்கள் பெண்ணை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்காக அந்த வரதட்சணை கொடுத்து அனுப்புறீங்க. அதுக்கு நீங்கள் கொடுக்க வீட்டில் வச்சுக்கலாம்ல. அந்த பொண்ணு வந்து சித்திரவதை அனுபவிச்சுல இதுவாகுது. இப்போ இந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 சவரம் போடுறேன்னு சொல்லி பேசியிருக்காரு. அந்த இடத்துல என்ன பண்ண திரும்ப நடக்கும்போது 200 சவரம் போட்டிருக்காரு, மீதி பேலன்ஸ் 300 சவரம் தான் போடலை. இதில் கார் வாங்கி தரணும் இது பண்ணணும் பொழுது இங்கே இல்லைன்னா இங்கே நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா முன்னாடியே 500 சவரங்க போட்டுருவாங்க. வியாபாரம் செய்கிறதுக்கு வந்து தொழில் வச்சு கொடுப்பாங்க, ஒரு பெரிய கம்பெனி வச்சுருப்பாங்க, காற்றாலை வச்சு கொடுப்பாங்க, பனியன் கம்பெனி வச்சு கொடுத்துருப்பாங்க. உங்கள் அப்பா எனக்கு எதுவுமே பண்ணலை, நான் என்ன உன்னை வச்சுக்கிட்டு நான் வேறு மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் அம்பானி மாதிரி ஆகலான்னு பார்த்தா நீ எதுவும் பண்ணலையே, இந்த மாதிரிலாம் சொல்லி ஒரே தொல்லை பேச்சலாகும் பொழுது அந்த பொண்ணால் வந்து எப்படி வீட்டில் சொல்கிறேன்னு தெரில. நான் தொடச்சிட்டு வர இருக்குது. அப்பாட்ட போய் சொன்னால் அப்பா ஏற்கனவே நம்மளை கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்பா வந்து குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். ஆமாம், ஏன்னா சொல்லியிருக்காரு எல்லாம் திருமணம் செய்து கொடுக்குற எல்லா வீட்லேயும் இருக்க பெற்றோர்கள் சொல்கிறது அப்படி தான். அம்மா நீ நம்ம வீட்டில் வந்து ராணி மாதிரி இருந்திருப்பாம்மா, மகாராணி மாதிரி இருந்திருப்ப, ஒரு புதுசாக வீட்டுக்கு போகும்போது அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணுமா, எல்லாம் நார்மலாக நடக்கிறதாம்மா. மாமியார் வந்து துணி துவைக்க சொல்கிறாங்க, மாமியார் வந்து திட்டுறாங்க, மாமியார் வந்து அதட்டுறாங்க, அது அப்படி தாம்மா இருக்குமா, ஒரு குடும்பம் அப்படி தான் இருக்குமா அப்படின்னு எல்லா பெற்றோர்களும் சொல்லக்கூடிய விஷயம் தான். அவரில் எல்லா பெற்றோர்களும் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அவரும் வந்து நார்மலாக எடுத்துக்கிட்டு சொல்கிறாரு. ஆனால் இந்த பெண் ரித்தனியா பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. ஆமா, அந்த அளவு டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்திருக்காங்க. அந்த அம்மாவால் அதை ஏற்றுக்க முடியல. அவரு வேற அந்த அம்மா அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, அப்பா தானே சொல்லிட்டு அப்பாட்ட சொல்றாங்க. அப்பா என்ன சொல்றது, வா இது குடும்பத்துல நடக்கிறது நம்ம சாதாரணமா நடமா, ஒன்றும் பார்த்து இது பண்ணிக்கமா அப்படின்னு ஒரு தந்தை ஸ்தானத்துல எல்லா குடும்பத்தும் நடக்கிற மாதிரி தான் அவர் அட்வைஸ் பண்றாரு. ஆனால் அவங்க உண்மையாகவே அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளை வந்து அவரால் ஏற்றுக்க முடியும். எப்படி அந்த பொண்ணு சொல்கிறது வந்து நார்மலாக எடுத்துக்கிட்டார் அவர். அந்த அளவு இந்த பெண் வந்து நம்மளோட மகள் வந்து இந்த அளவு டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்கன்றத அவர் மனசுக்குள்ள எடுத்துக்கல. நார்மலாக வந்து அம்மா சண்டை அப்படி தான் இருக்கும், அதை பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறாரு. இந்த அம்மா தெரியும் அப்பாட்ட நம்ம சொல்கிறோம், அப்பாவும் வந்து கேட்கலையா, என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து மாற்றிக்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒரு குறுஞ்செய்தி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, அப்பா நீங்கள் வந்து இவ்வளோ இது பண்ணீங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, அதனால் வேறு என்ன பண்ணுறேன்னு தெரியலப்பா, அதனால் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து தற்கொலை செய்துக்கிறாங்க. இந்த ஒரு வழக்குன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு வழக்கு 7 ஆண்டுகளுக்குள்ளே திருமணம் நடந்த 7 ஆண்டுகளுக்குள்ளே இருந்து ஒரு புகார் ஒன்று தராங்க அப்படின்னும் பொழுது டொமஸ்டிக் வயலன்ஸும் வரதட்சணை கொடுமையாக கொடுக்குறாங்க பொழுது அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தான் வந்து இந்த விசாரணையை வந்து மேற்கொள்ளுவாங்க. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அலுவலகத்தில் வந்து புகார் கொடுப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே இந்த விசாரணை செய்கிறதுக்கு தனியாக ஒரு யூனிட் இருக்குது, அவங்க விசாரணை செய்வாங்க. அதாவது AWPS அனைத்து மகளிர் காவல் நிலையம் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவங்க விசாரணை செய்து ஒரு எஃப்ஐஆர் போட சொன்னால் எஃப்ஐஆர் போட்டு அந்த ஃபேமிலியை வந்து விசாரணை செய்வாங்க. அதாவது இப்போ இந்த ரித்தனியான்ற பெண் வந்து தற்கொலை செய்ததுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு பண்ணுறாங்க வச்சுக்கலாம். ஒரு சில பெண்கள் இருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு பொய்யான புகார் கொடுக்குறது கூட ஒரு சிலர் இருக்காங்க. மாதிரி என்ன வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, வரதட்சணை கேட்குறாங்க, இது பண்ணுறாங்க, மிரட்டுறதுக்கு அந்த மணமகனை மிரட்டுறதுக்காக ஒரு கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம், ஆமாம் ஒரு ஆயுதம் ஓட எடுத்து கூட பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ இந்த ரித்தனியா மாதிரி அதே மாதிரி ஒரு ஸ்டோரி தான் வந்து பார்த்திங்கன்னா அரியலூரில் ஒரு பெண் ஒருத்தாங்க வந்து இதே மாதிரி ஒரு திருமணமாகி ஒரு மாதத்துக்குள்ளே சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பாட்ட கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. பையன் வந்து அது ஒரு சார்ந்தவர். திருமணம் ஆகினதுக்கப்புறமா சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னையில் வந்து வசிச்சுட்டு வராங்க. அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு வாக்குவாதம் இருந்திருக்கும் போல். இதில் வந்து அவங்க கரு விட்டுருக்காங்க. கரு வீட்டுக்கு சொல்லும்போது கரு கலைப்பும் பண்ணியிருக்காங்க. எப்படி நீ வந்து கரு கலைப்பணும்னு சொல்லி கேட்கும்பொழுது நம்ம அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பாட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, என்னம்மா நீ வந்து தப்புமா, திருப்பி நீ போமான்னு சொல்லிட்டு அவர் சென்னைக்கு திருப்பி அனுப்புகிறாரு. ஆனால் அந்த பொண்ணு போக மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நைட்டாக பண்ணுறப்ப நான் வந்து நான் இப்படிலாம் பண்ணிட்டாங்க, என்னை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க, சென்னைக்கு நான் போக மாட்டேன், உங்கள்கிட்ட சொல்ல முடியலப்பான்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஹேங்கிங் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்த உடனே அவங்க அப்பாவும் அடுத்த ஒரு வாரத்தில் இறந்துடுறாரு. அந்த வழக்கானது பார்த்து ஒரே மாதம் இல்லையா, டொமஸ்டிக் வயலன்ஸ் போது அப்போ வரதட்சணை கொடுமை அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன இது பண்ண முடியலப்பா, கார் கேட்டாங்க, கார் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால என்னை ரொம்ப திட்டுறாங்கப்பா, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களும் ரிமாண்ட் பண்ணுறாங்க. 2020ஆம் ஆண்டு நடக்குது. அதில் ஈடுபட்ட அந்த மணமகனுடைய தம்பி, தாயார், அப்புறம் அவங்களுடைய பெரியப்பா மகன் 4 பேரையும் அரியலூர் நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுத்து, அதுவும் வாழ்நாள் சிறை லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கொடுத்து போட்டாங்க. ஸோ அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைகளில் வர அந்த வழக்கானதுக்கு 99.9% ஃபுல்லாக அவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் தான் நீதிமன்றங்கள் தராங்க.
ஸோ அதனால் இந்த வழக்குகளில் பொறுத்த வரைக்கும் ஒரு திருமண பந்தத்தில் வந்து இணையும் பொழுது வரதட்சணை கேட்குறதோ சரி, இல்லை வரதட்சணை கேட்டு ஒரு பெண் எடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அவங்க தரலைன்னும் பொழுது அந்த விஷயங்களை விட்டுட்டு போயிடணும். அதை விட்டுட்டு திருப்பி ஏதாவது வந்து சொல்கிறது, உங்கள் அப்பா இது பண்ணாங்களா, அது செஞ்சாங்களா, எனக்கு ஏதாவது கொடுத்தாங்களா, என்னை வந்து ஏன்னா நீங்கள் திருமணம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் படிக்க வச்சு ஒரு ஆண்மகனாக இருக்கிறீங்க, படிக்கிறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு பெண்ணை வந்து அந்த அளவு பார்த்துக்க முடியாது, திருமணம் செய்யணும். அந்த பெண் வீட்டார் கொடுக்குற பணத்தை வச்சு தான் நான் தொழில் செஞ்சு நான் செட்டில் ஆவேன் நினைக்கிறவங்க வந்து திருமணமே செய்யாது. இவங்களே 4.5 கோடிக்கு வீடு கட்டியிருக்காங்க, இவங்களே பெரிய செல்வந்தர் தான். அப்படி இருந்தும் இந்த பணத்தை இது வந்து எடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து போடணும். நம்ம வந்து அவன் தரலன்றக்காக அந்த திருமணம் செய்த பெண்ணை வந்து விரட்டுறதோ இல்லை அடிக்கிறதோ இல்லை உடல் ரீதியாக துன்புறுத்தல் செய்கிறதோ இது வந்து மிகப்பெரிய தப்பு. நம்ம தமிழக அரசோ இல்லை நீதிமன்றங்களோ பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏற்றுக்கவோ இல்லை வந்து கண்ணுங்கணமோ இருக்கவே மாட்டாங்க. அதுக்கேற்ற தண்டனைகள், அதுவும் வந்து வாழ்நாள் சிறை வந்து கொடுக்குற அளவுக்கு நீதிமன்றங்கள் இன்றைக்கி ஸ்டேஜுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இப்படியே அவங்க அப்பீல்னு சொல்லி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் போனாலும் கீழ் நீதிமன்றம் கொடுத்த அந்த தண்டனை தீர்ப்பானதை கண்டிப்பாக உயர் நீதிமன்றம் வந்து சரிதான் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த வாய்ஸ் நோட் எவிடன்ஸா ஆமாம், கண்டிப்பாக கோர்ட் டெத் சென்டென்ஸ் எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா, கிளியராக இருக்குது. அதுவும் அந்த டெத் சென்டென்ஸ் சொல்கிற விஷயங்கள் இருக்குது, அவங்க இப்படி பேசுகிறாங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் தெளிவாக சொல்லி அதெல்லாம் எடுத்து தான் இது ஆட்டோமேட்டிக் கொண்டு வருவாங்க. பிலோ 7 இயர்ஸ் ஸ்கூலில் அந்த மாதிரி அந்த திருமணமாகி வரதட்சணை கொடுமையில் ஒரு புகார் கொடுத்து ஒரு பெண் வந்து தற்கொலை செய்து கொள்கிறாங்கன்னும் பொழுது அந்த மணமகன் வீட்டாருடைய மொத்த குடும்பமும் ஜெயிலில் இருக்கும். ஜெயிலில் இருந்து மட்டும் இல்லாமல் லைஃப் சென்டென்ஸை வந்து கொடுத்துருவாங்க நீதிபதி. எப்பவுமே அந்த மாதிரியான இதில் முக்கியமாக இன்னொரு வார்த்தை, அந்த மறுமணம் பற்றி அவங்க யாருமே இது பண்ண, அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு என் பொண்ணு வாழ்ந்துட்டா, அப்படி என் பொண்ணு செத்ததே எனக்கு பெருமையாக தான் இருக்குன்னு அவங்க அப்பா பேசுகிறாரு. சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஏன் இந்த கல்யாணம் ஒத்து வரல, டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு மனம் பண்ணிக்கலாம். அந்த இடத்துக்கு பேரண்ட்ஸும் இல்லை, இந்த பொண்ணும் அந்த மனநிலையில் இருக்கிறத அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அது எனக்கு அவங்க அப்பா வந்து கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அவருடைய பெண் வந்து இறந்துட்டாங்க என்ற ட்ராமாலேருந்து அவர் வெளியே வரலன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நம்ம பெண்ணு வந்து ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற அந்த மனநிலையே அவர் இருக்கார். நம்ம பொண்ணு வந்து இறந்து போச்சு அப்படின்ற மைண்ட் செட்டை அவர் உள்ளே எடுத்துக்கிட்டு இப்படி என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அவருக்கு வந்து பேச தெரியாமல் ஊடகங்களில் பேசினதாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஒரு அதிர்ச்சி ஒன்று, நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், பொண்ணு நல்லா வாழணும்னு நினச்சோம், அப்படி இறந்து போயிடுச்சு. சரி, இருந்தாலும் அவருக்கு அங்கே என்ன பேச தெரியாமல் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து மாறி என் பெண் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி சேர்த்துட்டா, சரி எனக்கு அது ஒன்றும் கவலை இல்லை, சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது வந்து ஒரு ட்ரோலாக்கி இது பண்ணுறாங்க. அவருடைய மனநிலை என்னன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள தான் தெரியும், வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அவரோட மனநிலை தெரியாது. அது ஒரு செய்தியாக ஒன்றுமே வாய்ஸ் நோட்டில் அதை பதிவு பண்ணுதே சார். அது அப்போது அது எப்படி அது நம்ம இல்லை, இப்போ கொங்கு மண்டலமோ சரி, தென் மாவட்டங்களும் சரி, ஒரு திருமணம் ஆனதுக்கப்புறமா அவர்களும் திருமண முறிவு ஏற்பட்டு போனதுக்கப்புறமாக மறுமணம் செய்கிறதெல்லாம் வந்து இன்னும் இன்னைக்கு டேட்டு கூட வந்து சகஜமாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் ஆமாம் வந்தாலும் சரி. இந்த நம்ம சென்னை மாதிரி இருக்க மெட்ரோ சிட்டிஸில் தான் இந்த மாதிரி உடனே டிவோர்ஸ் அதெல்லாம் நடக்குது. சாதாரணமாக இல்லை, டிவோர்ஸஸ் நடக்குது, அது ஒரு டிவோர்ஸ் நடக்கிறது இல்லை, அதுக்கேற்ற செட்டில்மெண்ட்லாம் பேசிட்டு தான் போகிறாங்க. ஆனால் இந்த கொங்கு மண்டலங்கள், இந்த மாவட்டங்கள், சிட்டியை தவிர மெட்ரோ சிட்டியை தவிர்த்து மீதி இருக்க நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமான உடனே எப்படியா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டுட்டு வராத, ஊர் தப்பாக பேசும், இன்றைக்கி வரைக்கும் ஊர் தப்பாக பேசும். கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க. பொண்ணு டார்ச்சர் பண்ணால் பையன் அட்ஜஸ்ட் பண்ணி வாழு, பையன் டார்ச்சர் பண்ணால் பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி வாழு. ஒரு வருஷத்தில் குழந்தை பிறந்துச்சு, குழந்தைக்காக வாழுங்க. ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைக்காக வாழுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வாழ்க்கை, குழந்தை பெருசாகிருச்சு, அதுக்கப்புறமா நீங்கள் குழந்தைக்கெல்லாம் வரணும். பெண் குழந்தையாக இருந்தால் இன்னும் ஒரு 2-3 வருஷம் உண்டு, பெண் குழந்தை வந்து பெரிய மனுஷி ஆயிரும், அப்புறம் அதுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், பாருங்க நீங்கள் இன்னும் சண்டை போட்டுருக்கேன், இப்படியே சொல்லி தான் அவங்கள பேசி இது பண்ணாங்களே. மனநிலையே அப்படிதான் இருக்கு, நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிதான், நம்ம கலாச்சாரம் அப்படிதான். ஒரு திருமணம் ஆக்கி கொடுத்தாச்சு செஞ்சுட்டோம் அப்படின்னும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் விரிசல் அடைச்சோ இல்லை டிவோர்ஸ் பண்ணியோ தனியாக பிரிச்சோ ஒன்று மறுமணமோ செஞ்சிடக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு அவப்பேர் ஏற்பட்டுறன்றனால நீ இப்படியே இருங்க, உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது இப்படி சண்டை வந்துச்சு, இப்போ நாங்கள் நல்லபடியாக இல்லையா, அது மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு சின்ன சண்டை தான் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய மனதளவில் பாதிக்கப்பட்ட அந்த விஷயங்களும் அந்த எண்ணங்களும் வந்து ரொம்ப அதிகமாக அவங்க பாதிக்கப்பட்டனால தான் அடுத்த கட்டமான தற்கொலைக்கு போயிடுறாங்க. ஏன்னா சொல்லி தவறான முடிவு. ஏன்னா வாழ்க்கை வந்து இறக்கிறதுக்காக இல்லை, வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது இந்த ரித்தனியா மாதிரி பார்க்கும் பொழுது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இப்படி தான் நான் சொல்லிட்டு மற்றவங்களும் அதே மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, முடிவு பண்ணிட்டு போயிடலாம். எதுக்கு வாழணும்? வாழ்க்கை ஒரு முடிவு, தற்கொலைன்றது ஒரு முடிவே கிடையாது. வாழ்க்கையில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை விட்டுட்டு
அந்த அம்மா தற்கொலை விஷயத்த அவங்க அப்பா வந்து சொல்லி கேட்கலையா, வெளியே எங்கேயாவது ஸ்டெப் அவுட் பண்ணி கொஞ்சம் மைண்ட் செட் மாற்றிருந்தாங்கன்னா இந்த தற்கொலைன்ற நிகழ்வே நடந்தாமல் இருந்திருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோ இல்லை படிக்கிறதுக்கோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கோ. தற்கொலை ஒரு தீர்வில் ஒரு முடிவும் இல்லை. நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சிருக்கோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Taste Daily. Taste the Daily. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.